Maisa masa colorful aga vaangalam Egalum சேர்ந்து Chennai Silks in mega combo sale வந்தாச்சு the Chennai Silks mega combo sale summer chill out sale நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எப்போவுமே மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருக்கக்கூடியது இசை மட்டும்தான். அதுவும் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான இசையமைப்பாளர்கள் அவ்வளோ அழகான நம்மளுடைய ரிலாக்ஸுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லான பாடல்களை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சில பாடல்கள் ரொம்பவும் கான்ட்ரவர்சியாகவும் மாறி அந்த படத்துலேருந்தே நீக்கிற மாதிரி, அதாவது பாடல் வரிகளில் சில விஷயங்களை ரிமூவ் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி சந்தானத்தினுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் கூட கிஸ்ஸா அப்படின்ற ஒரு சாங், அந்த பாட்டில் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற வசனம் இடம்பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த திருப்பதியுடைய ஏழுமலையனுடைய அந்த பாட்டு மாதிரியே இந்த டியூனையுமே கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகி கிட்டத்தட்ட தமிழக எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியிட கூட அங்கே ஜனசேனா கட்சியினர் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சியினர் வந்து அந்த வீடியோ காமிச்சு இந்த மாதிரிலாம் அவங்க தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனைலாம் வந்து ஒரு வழியாக அந்த படத்தில் இருந்து அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் மற்றும் சில பிளாட்ஃபார்மில் அந்த பாட்டு எங்கெங்கே அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல இந்த கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மாதிரியான விஷயங்களையுமே மியூட் பண்ணிட்டாங்க. இந்த சாங் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் கான்ட்ரவர்சியாக மாறிருக்கு. அதில் சில முக்கியமான பாடல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் பாடல் 2004க்கு ரீமைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிடலாம். ஸோ எல்லாருமே நம்மளாம் குழந்தைகளாக சின்ன பசங்களாக இருந்திருப்போம். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு பாடல். இப்போ மட்டும் இல்லை, அப்போவும் அவங்க 2 பேரும் போட்டி நடிகர்களாக பார்க்கப்பட்டாங்க. விஜய், அஜித் இவங்க 2 பேருக்கான அந்த ஃபேன் வார் வந்து இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் 2004ல் அஜித் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் அவருடைய பாடல் ஒன்று கிட்டத்தட்ட ஓப்பனிங் சாங்னு சொல்லலாம். அந்த பாட்டு வருது. அந்த பாட்டை அஜித் வந்து விஜயை குறி வச்சு தான் எழுதியிருக்காங்க. விஜயை தான் அந்த பாட்டில் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. கெஸ் பண்ணியிருப்பீங்க. அட்டகாசம் திரைப்படம், அந்த படத்தில் வைரமுத்து எழுதின உனக்கென்ன அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாட்டு அப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. குறிப்பாக விஜய் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மோதலுக்கு காரணமாக அமைஞ்ச ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். விஜய்க்கு பார்த்து தான் அஜித் இப்படி பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சில்லியாக நிறைய சண்டைகள் வந்தது. வரிகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 2 பேருமே போட்டி நடிகர்களாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஏற்றி விடவோ தந்தையும் இல்லை, ஏந்தி கொள்ள தாய்மொழி இல்லை, என்னை நானே சிகரத்தில் வைத்தேன், அதனால் உனக்கு என்ன. அதாவது விஜய்க்கு வந்து அவங்க அப்பா தான் ஆரம்பத்துலேருந்து கைட் பண்ணி கூப்பிட்டு வந்தார். எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியான வரி குறிக்கிற மாதிரி தான் இந்த வரி இருந்தது. இதனால் இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு பிறகு அப்படியே போக போக விஜயுமே தன்னுடைய படங்களில் வந்து இதுக்கு ரிப்பீட் பண்ணுற மாதிரி உருவகேலி பண்ணுற மாதிரிலாம் கூட சச்சின் படத்தில் வந்து வயிற்றில் ஒரு மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் பண்ணியிருப்பார். இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அப்புறம் போக போக அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு அதே 2004ல் இன்னொரு பாட்டுமே சர்ச்சையாச்சு. சர்ச்சையாச்சுன்னு சொல்ல முடியாது, பட் பாட்டு வரிகளை வந்து நீக்கினாங்க, அதாவது வேறு மாதிரி மாற்றினாங்க. அதே 2004ல் தனுஷ் நடிப்பில் வெளியான புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படின்ற திரைப்படம். அந்த படத்தில் ஓப்பனிங் சாங் நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்குது. இதுதான் பாட்டுடைய முதல் வரி. பட் ஆனால் நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்குது அப்படின்ற வரிலாம் வரக்கூடாது, இது வந்து மது பழக்கத்தை தூண்டுற மாதிரி இருக்குது, ஆதரிக்கிற வகையில் இருக்குது அப்படின்ட்டு காலப்போக்கில் அதை மாற்றினாங்க. விஜய் தான் இந்த ஒரு பாட்டை எழுதியிருப்பார். நாட்டு நடப்பு நல்லா தானே இருக்குது அப்படின்னு அந்த பாட்டு வரியை மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக சில வரிகள் வரும்போது அங்கே கரெக்டாக மியூட் போட்டுருவாங்க, அந்த வார்த்தை தெரியாத அளவுக்கு. ஸோ இந்த பாட்டுமே ஒரு கான்ட்ரவர்சியான சாங் அப்படின்னு நாம் இந்த பட்டியலை நாம் எடுத்துக்கலாம். இதுக்கு பிறகு 2011 இங்கே தான் பீக் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பிறகு நிறைய பாடல்கள் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக வர ஆரம்பிச்சது. முதல்ல தனுஷினுடைய 3 திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருப்பார். அவருடைய முதல் படமும் கூட தனுஷினுடைய முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய ஒய் திஸ் கொலவெரிடி பாட்டு வந்து யூடியூப்பில் பல மில்லியன் ரசிகர்கள் பார்த்த ஒரு பாடல், ஒரு சென்சேஷனல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு மிகப்பெரிய வைரலாச்சு. ஸோ ஆனால் அந்த பாட்டை எழுதுனதுமே தனுஷ் தான் எழுதியிருப்பார், அவரே பாடியிருப்பார். இந்த பாட்டுக்கு என்ன கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியை தவிர்த்துட்டு இவங்க தங்கிலீஷில் ஒரு பாட்டு பண்ணுறாங்க, இது வந்து தமிழை அழிக்கிற ஒரு செயல் அப்படின்ட்டு இந்த பாட்டுக்கு புதுசாக ஒரு பஞ்சாயத்தை கிளப்பினாங்க. ஆனால் இந்த பாட்டு எல்லாருக்குமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சி போய் ஒரு மிகப்பெரிய வைரல் கண்டென்ட் அந்த டைம்லன்னு சொல்லலாம். மிகப்பெரிய வைரலாகி உலக அளவில் ட்ரெண்டான ஒரு சாங்.
பட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு கான்ட்ரவர்சியுமே இந்த பாட்டு மீது வைக்கப்பட்டது. ஸோ அதே 2011 இன்னொரு 2 பாட்டு, அதில் ஒரு பாட்டு அதுவுமே தனுஷினுடைய பாட்டு தான். 2011 செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான மயக்கம் என்ன திரைப்படம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருப்பார். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், காதல் என் காதல் அது கண்ணீரில் அப்படின்ற ஒரு பாடல். இது பாட்டு சோக பாட்டாக தானேப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த பாட்டில் வரக்கூடிய சில வரிகள், அடிடா அவளை, உதடா அவளை, திட்டுறா அவளை, தேவையே இல்லை, வெட்டுறா அவளை அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கும். அது எப்படி ஒரு பொண்ணை நீங்கள் காதலை ஏற்றுக்காட்டி இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு, இது வந்து ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி, எப்படி இப்படிலாம் ஒரு பாட்டு எழுதலாம், அவங்க மைண்டுக்குள்ளே எப்படி அதெல்லாம் ஊறி போய் இருக்குது அப்படின்ட்டு பெண்கள் அமைப்பு, மாதர் சங்கம்ட்டு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து அந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு பொண்ணு காதலில் நீங்களை ஏற்றுக்காட்டி நீங்கள் வந்து இப்படி தான் அவங்கள அடிப்பீங்களா, வெட்டுவீங்களா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நடந்தது. இந்த பாட்டை எழுதினது வந்து தனுஷ் மற்றும் செல்வராகவன் 2 பேரும் சேர்ந்து தான் எழுதியிருப்பாங்க. பாடினது கூட தனுஷ் தான் அந்த படத்தை பாட்டையுமே பாடியிருப்பார். அப்படி ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு இந்த மயக்கம் என்ன படத்தில் வரக்கூடிய காதல் என் காதல் பாடல். ஸோ தனுஷ்க்கு போட்டியான நடிகர் அந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் சொல்லலாம், போட்டியாக பார்க்கப்பட்ட நடிகர் சிம்பு தான். ஸோ அதே 2011 நான் ஒரு பாட்டு பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் பண்ண ஒரு விஷயம்தான். அவர் நடித்த வானம் திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சிம்பு யுவன் 2 பேருமே சேர்ந்து எழுதின ஒரு பாடல், எவன்டி ஒன்றை பெத்தான் அவன் கையில் கிடச்சா செத்தான் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொன்ன அந்த மயக்கம் என்ன படத்தில் அடிடா ஆகலை உதரா ஆகலை அந்த பாட்டுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகள் இந்த எவன்டி ஒன்றை பெத்தான் பாட்டுக்குமே வந்துச்சு. கிட்டத்தட்ட ஏன் இப்படி ஆண்கள் இருக்காங்க, ஒரு பெண்களை வந்து இதே வளர மாட்டாங்களா, ஏன் இப்படிலாம் எழுதுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கண்டனங்கள்லாம் இந்த பாட்டுக்கு வந்துச்சு. சிம்புவை கைது பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் கூட பிரச்சனைகள் போச்சு. அடுத்ததாக 2012 விஷ்ணு விஷால், சுனைனா இவங்களுடைய நடிப்பில் சீனி ராமசாமி இயக்கத்தில் வெளியான நீர்ப்பறவை திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டுக்கு என்னப்பா பிரச்சனை வந்தது, இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களுமே ரொம்ப அழகான, நம்ம எப்போ கேட்டாலுமே வா செம்மையான பாட்டு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய பாடல்களாச்சு. இந்த படத்தில் எந்த பாட்டுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், பரபர பறவை ஒன்று அந்த பாட்டுக்கு தான் சில பிரச்சனைகள் வந்தது. இந்த படத்துக்கு என்ஆர் ரகுநந்தன் தான் இசையமைச்சிருப்பார். எல்லா பாடல்களுமே செம்மையாக இருக்கும். இந்த பரபர பறவை ஒன்று இந்த பாட்டை எழுதுனது வந்து வைரமுத்து தான். இந்த பாட்டில் வரக்கூடிய சில வரிகள், இந்த ஜெபிக்கணும், சோஸ்திரம் அப்படின்ற மாதிரி பைபிளில் இருக்கிற சில வார்த்தைகளை இந்த பாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட தப்பாக இருக்குது, இது வந்து அவமதிக்கிற செயலாக இருக்குது அப்படின்ட்டு கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்தாங்க. அதுக்கு பிறகு அந்த வரிகள்லாம் மாற்றப்பட்டுச்சு. இது வந்து பலருக்குமே தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பாட்டாக தான் இந்த பரபர பாட்டு வந்து அந்த டைமில் பார்க்கப்பட்டது. இதுக்கு பிறகு 2015 ஒரு 2 பாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சு. அதில் உலகநாயகன் கமல்ஹாசனினுடைய உத்தம வில்லன் திரைப்படம். இந்த உத்தம வில்லன் திரைப்படத்தில் வந்து இந்த இரணிய நாடகம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் பிளே வரும். அதில் கமல் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு வந்து கடவுள்களை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி அவங்களை இழிவுபடுத்துகிற வகையில் இருக்குது அப்படின்னு இந்து அமைப்புகள்லாம் பிரச்சனை பண்ணாங்க. பட் இதுக்கு படக்குழு தரப்புலேருந்து விளக்கம்லாம் கொடுத்தாங்க. ரமேஷ் அரவிந்த்லாம் கூட விளக்கம்லாம் கொடுத்தாங்க. அந்த நோக்கத்துக்காக நாங்கள் பண்ணலை. ஸோ அந்த காலகட்டத்தில் ஸ்டேஜ் பிளே எப்படி இருக்கும், அவங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அந்த இரணிய நாடகம் அப்படின்றது கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கு பிறகு அதையுமே சரி பண்ணாங்க. அதுவே 2015 பயங்கர பிரச்சனையான ஒரு பாட்டு, பீப் சாங் அப்படின்ற ஒரு பாட்டு. யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் யூடியூப்பில் திடீர்னு யாரோ அந்த பாட்டை அப்லோட் பண்ணுறாங்க. பார்த்தா அருவருக்கத்தக்க வார்த்தைகளால், அதாவது கெட்ட வார்த்தைகளால் வந்து அந்த ஒரு பாட்டை வந்து எழுதியிருக்காங்க. பார்த்தா சிம்பு தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு, அனிருத் அந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்காரு அப்படின்ட்டு தகவல் வெளியாகுது. பாட்டை கேட்ட பெண்கள் அமைப்பு, மகளிர் அமைப்பு அப்படின்ட்டு எல்லாருமே பயங்கர இதாகி கோர்ட்டில் அங்கங்கே நிறைய இடங்களில் கேஸ் ஃபைல் ஆகுது. யார் மேலே? சிம்பு மற்றும் அனிருத் மேலே. இதில் வந்து சிம்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கார். அனிருத் வந்து வெளியூரில் ஏதோ ஒரு கம்போசிங்கு வேறு ஒரு இடத்துல இருக்கார். ஸோ சிம்புவை வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவர் வந்து வெளிநாடு தப்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள். சிம்புவுடைய பாஸ்போர்ட்டை லாக் பண்ணுறது, விசாவை லாக் பண்ணுறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் டி ராஜேந்தர், என் பையன் தமிழ்நாடு விட்டு எங்கேயும் ஓடி போக மாட்டான், அவன் ஏன் ஓடி போகணும், இது வந்து வேணும்னே திட்டமிட்டு வளர்ச்சி பிடிக்காமல் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்ட்டு சிம்புவை கைது பண்ணணும், அவங்க கோர்ட்டில் வந்து ஆஜராகணும் அப்படின்ட்டு கோர்ட்லேருந்து வக்கீல் நோட்டீஸ்லாம் போய் அவங்களுக்கு சம்மன்லாம் கூட கொடுக்குறாங்க. பட் இந்த பாட்டை யார் அப்லோட் பண்ணது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. பட் பாடினது சிம்பு தான் அப்படின்றது எல்லாருக்குமே இந்த வாய்ஸ் வச்சு தெரியுது. ஒரு இடத்துல சிம்பு வந்து அனிருத்துக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் போதிய ஆதாரங்கள் இல்லாமல் கடைசியில் சிம்பு மீது இந்த கேஸ் வந்து
நிற்காமல் அது அப்படியே கேன்சல் ஆயிடுது. பட் அந்த 2015 இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் வைரல் கான்ட்ரவர்சியாக மாறுச்சு. 21க்கு பிறகு தான் தமிழ் சினிமாவில் இந்த நிறைய இண்டிபெண்டன்ட் பாடல்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அந்த கோவிட் லாக் டைமில் ஒரு மிகப்பெரிய பூமாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சென்சேஷனல் ஹிட் ஆன பாட்டுனா அது என்ஜாயி என்ஜாமி அப்படின்ற அந்த ஒரு பாடல் தான். அறிவு, சந்தோஷ் நாராயணன் இவங்களுடைய காம்போவில் உருவான அந்த ஒரு பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு. இந்த பாட்டுக்கான இஷ்யூ என்ன, பாட்டு வரிகள்லேயும் இதெல்லாம் கிடையாது. இந்த பாட்டை எழுதுனா அறிவு புறக்கணிக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. இந்த படத்தோடைய பாட்டு இந்த ரிலீஸ் பண்ணுறக்கூடிய ஃபங்க்ஷனில் கூட அறிவு வந்து கலந்துக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மியூசிக் பற்றின ஒரு இதழ், அந்த இதழுடைய அட்டை படத்தில் கூட மட்டும் தான் வந்திருந்தாங்க. அறிவு அதில் இடம்பெறவே இல்லை. ஏன் அறிவு ஒதுக்கப்படுறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விவாதமே கிளம்பிச்சு. ஒரு பக்கம் அவர் வந்து அவருடைய சமூகம் சார்ந்தவர் ஒதுக்கப்படுறாரா, ஏன் இவங்க மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அந்த ஒரு சமயத்தில் எழுந்தது. அதே 2011 திரும்பவும் சந்தோஷ் நாராயணன் இசையில் இன்னொரு கான்ட்ரவர்சியுமே நடந்தது. இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் அவருடைய 2வது திரைப்படம் தனுஷ் நடிக்கக்கூடிய கர்ணன் திரைப்படம். இந்த கர்ணன் திரைப்படத்தில் 2 பாடல்களுக்குமே சர்ச்சை வந்தது. முதல் பாடல் கண்டா வர சொல்லுங்க அப்படின்ற பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில் வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. இந்த பாட்டை கேட்ட பலருமே இது வந்து கருப்பசாமி பாட்டாச்சு, எங்கே இடி முழங்குது அந்த டியூனை வச்சுக்கிட்டு இவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை வந்து தேக்கம்பட்டி சுந்தரராஜன் தான் பாடியிருப்பார். ஏன் அவர்கிட்ட அவங்கள்ட்ட அனுமதி வாங்கினாங்களா இல்லையா, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியே இந்த ஒரு பாட்டுக்கு எழுந்தது. ஏன்னா அதே ராகத்தில் அதே டியூனில் தான் இந்த ஒரு பாட்டையுமே கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அப்புறம் கிரெடிட்ஸ் வந்து தேக்கம்பட்டி சுந்தரராஜனுக்கு கொடுக்குற மாதிரி சந்தோஷ் நாராயணன் அதை வந்து மாற்றிருந்தாங்க. இதாவது பரவாயில்ல. இதுக்கடுத்து இன்னொரு பாடல் வந்தது, பண்டாரத்தி புராணம் அப்படின்ற ஒரு பாடல். இதை பார்த்த பலருமே வந்து ஷாக் ஆனாங்க. ஏன்னா இது வந்து தென் தமிழகத்தில் ஒரு பர்டிகுலரான சமூகத்தை குறிக்கிற மாதிரியான வார்த்தைகளோட இந்த ஒரு பாட்டு இருக்குது, பாட்டோட வரிகள்லையுமே அது இருக்குது. இந்த பாட்டை வந்து யுகபாரதி தான் எழுதியிருப்பார் அப்படின்னு இந்த பாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுச்சு. அதுக்கு பிறகு படக்குழு நாங்கள் எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்ட்டு அந்த வரியை மாற்றிட்டு மஞ்சனத்தி புராணம் அப்படின்ட்டு இந்த வச்சாங்க, வரியை மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ கர்ணன் படத்தில் வந்து இந்த 2 பாட்டுமே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுச்சு. அடுத்ததாக 2022 நடிகர் சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு 3 வருஷம் கழிச்சு தியேட்டர் ரிலீஸ் ஆகக்கூடிய அவருடைய திரைப்படம் எதற்கும் துணிந்தவன் ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் உள்ளம் உருகுதையா அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாட்டை எழுதினதும் யுகபாரதி தான். இந்த பாட்டில் சூர்யா வந்து இந்த முருகர் வேஷம் போட்டுலாம் வந்திருப்பார். இதில் வரக்கூடிய சில வரிகளும் சரி, அவருடைய தோற்றமும் சரி, முருகனை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சில இந்து அமைப்புகள் வந்து பிரச்சனைகள் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அந்த பாட்டில் வந்து சில வரிகளையுமே வந்து மாற்றி அமைச்சாங்க. படத்தில் விளக்கம் கொடுத்தாங்க, நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த மாதிரிலாம் வைக்கல அப்படின்ட்டு. பட் சில பல காரணங்களாக அதுவுமே மாற்றினாங்க. அதே 2022 இன்னொரு படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் விக்ரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் கமலுக்கு வந்த பத்தலை பத்தலை அப்படின்ற ஒரு பாடல், கமல்ஹாசன் தான் அந்த பாட்டை பாடியிருப்பார். வரிகள் ஏரி குளத்தை காணா, ஒன்றிய அரசை விமர்சிக்கிறது, கஜானாலையும் காசு இல்லை அப்படின்ற மாதிரியான சில வரிகள்லாம் இடம்பெற்றிருக்கும். இது வந்து அரசாங்கத்துக்கால ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு கடைசியில் அந்த ஒரு வரிகளும் அந்த பத்தலை பத்தலை பாட்டிலிருந்து நீக்கியிருந்தாங்க. ஸோ இதுக்கெலாம் அடுத்து 2023 இன்னொரு திரைப்படம், இது நடிகர் விஜயினுடைய லியோ திரைப்படம். இந்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் காம்போல அவங்க பண்ணக்கூடிய 2வது திரைப்படம். விஷ்ணு எடவன் இந்த பாட்டை எழுதியிருப்பார். கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் ரெடி தான் வரவா. ஸோ விஜயுடைய அரசியல் வருகையை குறிக்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்குது. அரசியலுக்கு வரவான்னு அவர் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை சொல்லிட்டு இருந்தாலும் நடுவில் சில வரிகள் விஜய் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரியும் ட்ரிங்க் பண்ணுற மாதிரியும், 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க அப்படின்ற மாதிரியான சில வரிகள்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் படம் முழுக்க சில ஸ்மோக்கிங் அந்த பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து விஜய் வந்து மதுவை ஆதரிக்கிறாரா, அவர் என்ன ஸ்மோக்கிங்க்கு இது பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து கடைசியில் அந்த வரியவை நீக்கிட்டு டொலட்டோன் அந்த பிஜிஎம்ஐ போட்டு அந்த பாட்டை முடிச்சிருந்துருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த ஒரு சமயத்தில். லாஸ்ட்டாக போன வருஷம் வந்து ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற ஒரு படம், பிரபுதேவா திரைப்படம், பிரபுதேவா, மடோனா செபஸ்டின் இவங்க நடிச்சிருப்பாங்க. இயக்குனர் சக்தி சிதம்பரம் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். வெறுமன இரட்டை அர்த்த வசனங்களால் இந்த ஒரு பாடல் உருவாகிருக்கு அப்படின்னு இந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் கிளம்பிச்சு. ஏன் இப்படி எவ்வளோ ஓப்பனாக டபுள் மீனிங்கில் ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க, உங்களுக்கு வைரல் ஆகிறதுக்கு வேறு ஒரு விதமே தெரியல, இப்படி தான் டபுள் மீனிங்கில் எழுதுவீங்களா அப்படின்ட்டு
ஒரு பிரச்சனையே இந்த பாட்டுக்கு கிளம்பிச்சு. கட் பண்ணால் அதுக்கு பிறகு இப்போ தான் இந்த வருஷம் இந்த சந்தானத்தினுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் கோவிந்தா கோவிந்தா இந்த கிசா திரைப்படத்துக்குள்ள வந்த இந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிளம்பி கடைசியில் பாட்டில் இருந்தே அந்த ஒரு பாட்டை தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பாடல்கள் சொல்லியிருப்பேன். இந்த பாடல்களில் இது வந்து ரொம்பவும் அன்ஃபேருங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது. இந்த பாட்டெல்லாம் பெருசாக பிரச்சனை பண்ணுற மாதிரிலாம் இல்லை, இந்த வரியை தூக்குற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பாடலை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் சில பாடல்களை மிஸ் பண்ணியிருக்கலாம், இந்த ஒரு பாட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு நீங்கள் எந்த பாடலை நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்